அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போகலாம். குவைத்தில் சபா அல் அஹ்மத் ஏரியாவில் நடத்தப்பட்ட சோதனையில் சிறுவர்கள் நிறைய பேர் வாகனத்தை ஓட்டியிருக்காங்க. ஸோ இந்த சிறுவர்கள் அடிப்படையில் 10 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வாண்டர் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 21 பேரையும் 15 வாகனங்களையுமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. இந்த சின்ன பசங்க வண்டி ஓட்டுறதுனால எல்லாருக்குமே பிரச்சனை தாங்க. ரோட்ல ஒழுங்கா வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு கூட இவங்க இடிச்சிட்டு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கி. பிப்ரவரி மாசம் பிறந்தாச்சு. குவைத்ல பிப்ரவரி சொன்னோம் அப்படின்னா ஹலா பிப்ரவரி தான். ஹலா பிப்ரவரி பொறுத்த வரையுமே அதிகப்படியான லீவ் இருக்கும். ஸோ இந்த லீவு நேரங்களில் குவைத்ல நல்ல பல நிகழ்ச்சிகள் நடக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஈரானி சூக்கு, இதுக்கப்புறமா சால் மேல இருக்கக்கூடிய அந்த சீசைடு ஏரியா, இதுக்கப்புறமா அல்கூத் ஏரியாவில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். இதை தொடர்ந்து குவைத் மால்களிலேயே இந்த மாதிரி ஹலா பிப்ரவரிக்காக நிகழ்ச்சிகளை ஒத்திகை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் ஹலா பிப்ரவரி அன்னைக்கு சால்மியா சைடு போயிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் காலையிலேருந்தே இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். ஸோ வெளியே போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா இந்த வாட்டர் பலூனில் தண்ணி அடிப்பாங்க, இதுக்கப்புறமா வாட்டர் கண்ணை வச்சு நம்ம மேலே அடிப்பாங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க மக்களை. இந்தியர்கள் உட்பட கிட்டத்தட்ட 14 நாடுகளை சேர்ந்தவங்களை ஒர்க் விசா இருந்தால் மட்டும்தான் கண்ட்ரிக்குள்ளே வர முடியும். மற்றவங்க யாருமே வர முடியாது அப்படின்னு சவுதியோட அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இது எதன் காரணத்தினால அப்படின்னா ஹஜ்ஜி சீசன் ஆரம்பிக்க போது. இந்த ஹஜ்ஜி சீசனில் நிறைய பேர் விசிட் விசா, உம்ரா விசா, ஃபேமிலி விசிட் விசா, இந்த மாதிரி விசாவில் இருக்கக்கூடியவங்க சவுதிக்குள்ளே ஹஜ்ஜி பண்ணுறதுக்கு தவிர்க்கிறதுக்காக ஒன்லி ஒர்க் விசா, இதுக்கப்புறமா ஹஜ்ஜி விசா இருந்தவங்களை மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சவுதியோட அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நடைமுறை பிப்ரவரி 1ஆம் தேதியில் நடைமுறைப்படுத்துறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை உங்களுடைய நண்பர்கள் வளைகுடா இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.